அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். இது எழுதின யூதா யாக்கோபின் சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபின் சகோதரனார் இன்னொரு விதத்திலே இயேசுவின் சகோதரர். அதனால் அவர் தன்னை இயேசுவின் சகோதரராக இங்கே இடத்துல சொல்லலை. அதுபோல் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் நமக்கு தமிழ் பைபிளில் வருகிறது. ஆனால் சிலர்கள் சொல்கிறது அவர் எங்கேயுமே தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது அப்போஸ்தலங்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் எல்லோருமே அப்போஸ்தலர்கள் தான், ஏனென்றால் உலகத்திலே அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் சிறப்பு அபிஷியல்னு சொல்லுவாங்க, அல்லது அப்போஸ்தலிக் காலிங்னு சொல்லுவாங்க. அந்த விதத்திலும் இயேசுவோட 12 சீடர்கள் அதில் இவர் வரமாட்டார். ஆகவே ஏன்னா அவருக்கு நிருபத்தில் கூட நம்ம படிக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் தான் அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் சொல்லவில்லை, தன்னை இயேசுடைய அப்போஸ்தலனாக அவர் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தன்னை அப்போஸ்தலன் சொல்லாமல் இருந்தாலும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் அனுப்பப்பட்டவர். மேலும் அவர் ஒரு சபையை தலைமை ஏற்று, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரை அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. இயேசுவை அவர்கள் மெசியாவாகவோ வேறு எந்த விதத்தில் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக பிற்காலத்திலே ஒரு சபையுடைய ஒரு பிரதான போதகராக இருந்ததாகவும் அறியப்படுகிறது. அதுபோல் இது எழுதப்பட்ட காலம் கிபி 67 80க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். என்றால் இவர் கிபி 80 மரித்ததாக ஒரு பாரம்பரிய கருத்து இருக்கிறது. எப்படியும் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவர் இதை எழுதியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தினுடைய செய்தி என்னவென்றால், அவிவிசுவாசி மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வரப்போகிறதான கோர முடிவு அல்ல நியாய தீர்ப்பு, அதுபோல் மீட்கப்பட்டவருக்கான தேவ பாதுகாப்பு, இதை ஆதி சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதில் 25 வசனங்கள் உள்ளன. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 25 வசனங்களை நாம் தியானித்து விடலாம் என்று கருதுகின்றேன். ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டுள்ளமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. வழக்கமாக அப்போஸ்தலர் பவுல் எல்லாருமே இந்த வாழ்த்துக்களோடு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, பிறர் கடிதம் எழுதினாலும் அன்றைக்கி வாழ்த்தோடு தான் எழுதுவாங்க. நம்ம கூட இப்போ கடிதம் எழுதுகிற வழக்கம் குறைஞ்சிட்டு மற்றபடி கிரீட்டிங்ஸ்னு போடுவோம், வாழ்த்துக்கள்னு போடுவோம். அதுபோல் அந்த வழக்கம் அந்த முதல் இன்று முதல் இருக்கிறது. அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன்னு சொல்லும்போது அவர் தன்னை தாழ்த்துகிறார். அது ஒன்று கவனிக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கு பாருங்கள், தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு மக்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய சகோதரனாக இருந்தும், ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு பிரபலமான ஒரு சபையிலே ஒரு மேய்ப்பராக இருந்தும் அவர் தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு அவராக முன்வரவில்லை. அதை கவனிக்க வேண்டும். யாக்கோபுடைய சகோதரனமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் அதே என்றுதான் கருதப்படுகிறது. அடுத்தது பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதாவது இப்போது ஒன்றை கவனிக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றால் இனிமேல் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டாமா அப்படி ஒரு, ஏன்னா அந்த ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாவத்தை கண்டு காணாமல் விட அந்த மாதிரி தான் அவங்களுடைய செய்திகள் போவதாக சொல்கிறார்கள். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. அது கீழே நம்ம படிக்கும்போதே நமக்கு தெரியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள்.
அடுத்தது இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டுள்ளமாகிய, அதாவது இது கூட அந்த ரட்சிப்பு ப்ரொடெக்டட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலே பாதுகாப்பானது என்பது தான் அது சொல்லணும். பாதுகாக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களாகியவர்களுக்கு எழுதுகிறார். அதாவது 3 பதங்கள். ஒரு விசுவாசி, பரிசுத்தமாக்கப்பட்டவன், காக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். கிறிஸ்துக்குள்ளாகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது இந்த அழைப்பு என்று சொல்லும்போது உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு கேட்பாங்கல்ல, பொதுவாக ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க, அந்த அழைப்பு இல்லை. அப்படி புரிய வேண்டிய தேவையில்லை. அது முதலாவது அந்த கேள்வியே சரியா என்று ஒரு கேட்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். இயேசு ஏற்றுக்கொண்ட அனைவருமே அனுப்பப்பட்டவர்கள் தான். அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகக்கூடாது. இது வழக்கமான வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில். பொதுவான ரட்சிப்பு என்று சொல்லும்போது வேறு சிறப்பான ரட்சிப்பு உண்டா? அப்படி அல்ல. சால்வேஷனை குறித்து சில பொதுவான தகவல்களை அல்லது அதுக்கு பின்பு வருகிறதான வாழ்க்கை முறைகளை பற்றி பேசியிருக்கிறார். ஏன்னா இந்த யூதா நிருபமும் 2 பேதுரு நிருபத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்ம படித்து பார்த்தா தெரியும். அதில் இறையியல் கல்லூரிகளில் அறிஞர்கள்கிட்ட ஒரு ஒரு விவாதமே உண்டு. யூதா எழுதினதை பின்பற்றி தான் பேதுரு 2ஆம் நிருபத்தை எழுதினார் என்று வாதம் செய்வர் உண்டு. 2வது பேதுருவுடைய சுருக்கம்தான் யூதா என்று வாதம் செய்கிறவர்கள் உண்டு. ஸோ ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கள்ளபோதகங்கள் பெருகினது தான் 2 புத்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். 2 பேதுருவிலும் கள்ளபோதகங்களை குறித்து தான் ரொம்ப வச்சிருப்பார். இதிலும் கள்ளபோதகத்தை குறித்து தான். ஆகவே ரட்சிப்பை குறித்து புரட்டுதலான போதனைகள் வரும்போது, ரட்சிப்பு குறித்து புரட்டலான போதனைகள் வரும்போது அவர் ரட்சிப்பை குறித்து பொதுவாக எழுதுகிறார் என்கிற பொருளில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. அப்படின்னு என்னது? விசுவாசம் என்பது ஒரே முறை வருவது தான், மீண்டும் மீண்டும் வருகிறதில்லை. அதாவது இது எந்த விசுவாசம் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் மெய்யாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்றால் அது ஒரே முறை வருவதுதான். 2வது தடவை ரட்சிக்கப்பட்டேன், 3வது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் பல வேளைகளில் தமாசா சொல்வார், யாராவது கொஞ்சம் தப்பு செய்தா நீ அழிச்சாங்குளிச்சா ரட்சிக்கப்படணும். அது ஒரு நாட்டு பாஷை, உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல. அழிச்சாங்குளிச்சா ரட்சிக்கப்படணும். அழிச்சாங்குளிச்சான்னா மீண்டும் ரட்சிக்கப்படணும், ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கிடையாது. ஒரே விசுவாசம்தான். கிறிஸ்து மீது ஒரே ஒரு முறை வைக்கிற விசுவாசம்தான். அதான் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ அந்த நிருபத்தினுடைய பர்பஸ் எழுதுகிறார். விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். இந்த விசுவாசத்துக்காக போராடுவது என்பது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் போய்கிற போராட்டம் அல்ல, அல்லது யுத்தம் செய்வதல்ல, அல்ல ஆயுதம் தாங்கிய போராட்டம் அல்ல. இங்கே குறிப்பாக தனி மனிதனுடைய வாழ்விலே அவன் தன்னை எப்படி விசுவாசத்துக்காக தன்னை காத்துக்கொள்வது, அதுதான் முக்கியமாக வருகிறது. அடுத்தது அவர் அதுக்கான காரணங்களை விளக்குகின்றார். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா, இந்த ஞானவாத மார்க்குன்னு சொல்லுவாங்க, நாஸ்டிசிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
இந்த நாஸ்டிசத்தில் பல வடிவங்கள் உண்டு. நாஸ்டிசம் என்பதுக்கு ஒரே போதனைன்னு கூட சொல்ல முடியாது, அதில் பல வடிவங்கள் உண்டு தான் சொல்லாங்க. அதில் ஒரு வடிவம் என்னென்னா, நீங்கள் மனம் போல வாழலாம். இன்றைக்கி ஹைப்பர் கிரேஸ்காரங்க சொல்கிறாங்களா, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளை தான், இனிமேல் உங்களை எந்த பாவமும் அணுகாது, ஆகவே நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் உங்களை எதுவும் தொடாதுங்கிற போதனை இன்றைக்கு இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். இல்லை, 2000 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த புரட்டல் வந்திருக்கு. அதுக்கு தான் பதில் கொடுக்குறார். அதான் அவர் சொல்கிறார், ஏனெனில் அப்போ எதுக்கு முதல்ல போராடணுமா, நமது தேவனுடைய கிருபையை காமவரத்துக்கு எதுவாக புரட்டி, அப்படின்னா கிருபையை புரட்டுக்கிறாங்க. அப்போ கிருபை இன்னைக்கு மட்டும்தான் புரட்டுறாங்கன்னு இல்லை, ஹைப்பர் கிரேஸ்காரங்க இன்னைக்கு தான் புரட்டுறாங்க, மனம் போல் வாழலான்னு சொல்கிறது அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸான ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் பேரை சொல்ல இப்போ விரும்பலை, அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒருவர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரலாம். இவங்க எல்லாம் இந்த வடிவங்களில் வருகிறவங்க தான். அதனால தான் அவங்க லைஃப்பில் அவங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இது இன்னைக்கு வந்ததில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அதான் சொல்லாரு, அவங்க கிருபையை புரட்டுறாங்க, கிருபையை புரட்டி விட்டு மனம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுனுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருவன், அது இயேசு ஏற்றுக்கொண்ட ஒருவன் பரிசுத்தமாய் வாழ தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். மனம் போல வாழ்வதற்கு அவன் அழைக்கப்படவில்லை. புரட்டுகிறாங்க. ரெண்டாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற, அது நம்ம ஏற்கனவே பேதுருவிலையும் பார்த்துருக்கிறோம், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். யோவான்லேயும் நம்ம பார்த்துருக்கிறோம் கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை. அதுக்கு தான் அந்த பல கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. தேவன் மாம்சத்தில் வர முடியாது, யோவானில் அதுக்கு தான் அவர் நாங்கள் கண்டதும் கேட்டதும்னு பேசுவார். ஸோ இப்படிப்பட்ட துர்போதனைகள் அவை கிறிஸ்துக்குரிய கனத்தை கொடுக்காமல் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறவங்க, அவங்க 2 பேருமே 2 துர்போதனைகளை இங்கே அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறோன்னு அவர் பேசுகிறார். அப்போ கிறிஸ்து இல்லாமல் நுழைகிறார்கள்னு தான் அர்த்தம். இப்போ கிறிஸ்து இல்லாமல் எப்படி நுழைய முடியும்? கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவனாக ஞானஸ்நானம் பெற்றவனாக வர முடியும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சில கேள்விகள், ஒரு இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர முடியுமான்னு, நிறைய பேர் சேர முடியும். அது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருவேளை பெற்றோர் கொடுத்துருவாங்க, அது வேறு கணக்கு. வளர்ந்தவங்க கூட மொழிக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் இயேசு ஏற்றுக்கொண்டுதாங்களா எடுக்கிறாங்களான்னு கிடையாது. ஏன்னா ஒரு முறை நான் ஒரு மனிதனோட பேசுகிறேன், நான் இது பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லார், எனக்கு நீங்கள் ஒரு டயசிஸில் வேலை வாங்கி தரணும்னு சொன்னார். டயசிஸ் எதுக்கு வேலை வாங்கி தரணும்? அது நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேனே. சரி, ஞானஸ்நானம் யார் கொடுத்தது? அது உங்கள் பிஷப்பு தான் கொடுத்தாரு. அப்போ அவர் எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாரு? வேலைக்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கிறார். அப்போது இதுதான் பக்க வழியாக நுழைவது. கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஏதாவது காரணத்தில் இங்கே சபையில் வந்தால் பிழைக்கலாம், சபையில் வந்தால் நல்ல என்ன சொல்லுது, ஏதாவது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு இன்கம் சோர்ஸ் எப்படியா உருவாக்கி கொள்ளலாம், இதெல்லாமே தவறான வழிகள் தான். அதான் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்தில் இருக்குது. அப்படின்னா அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இப்போ ஒரு கேள்வி, ஏன் அதை முதல்ல அவர் எழுதுகிறாரு? ஏன் எழுதுறாருன்னா, இந்த கிருபையை புரட்டுறவங்க சொன்னாங்க, எப்படி வாழ்ந்தாலும் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நீங்கள் இயேசுவை நம்புறீங்கல்ல, அது அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு மனம் போல வாழ்கிறான் என்றால் அவனுக்கு தண்டனை இல்லைன்னு பைபிள் சொல்லலை. ஆனால் இவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் சொல்ல அல்ல. 2 ஒன்று, அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல, அவர் பக்க வழியாய் நுழைந்தவர்கள். அப்படின்னா they are not true Christians. And second thing, அவங்களுக்கு என்ன வச்சிருக்கப்பட்டிருக்குது? ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுதப்பட்டாயிற்று என்று சொல்கிறார். சரி, இனி இந்த கருத்தை தான் எக்ஸாம்பிளோட விரிவுபடுத்துகிறார். செய்தியை தான் நீங்கள் போராடணும். காரணம் என்னென்னா, இப்படி பக்க வழியை நுழைந்தவங்க இருக்கிறாங்க. உங்கள்கிட்டே தவறான போதைகளை பிறப்ப முடியும். இன்றைக்கு கூட காலமாக என்ன ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, எங்கள் சபையில் அடுத்த திங்கட்கிழமை ஒரு செமினாருக்கு நீங்கள் வாங்கன்னு. என்ன செமினார்னு கேட்டால், அது நிச்சயமாக ஒரு கல்ட்டு குரூப். எனக்கு அதில் ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா?
பெந்தேகோஸ்து சர்ச்சு. பெந்தேகோஸ்து சர்ச்சு ஒரு கல்ட் குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணக்கு தங்களுடைய இடத்த கொடுத்துக்கிறாங்க. இதனால் பெந்தேகோஸ்து சபைகளுக்கு துரதிர்ஷ்டவசமாக எந்த அடிப்படை கிறிஸ்தவ ஞானமும் கிடையாது. பார்த்தா வேதனையாக இருக்கு. ஒரு தென்னிந்திய திருச்சபை சபையில் அதுக்கு இடம் கிடையாது. ஒரு கத்தோலிக்க சபையில் இடம் கொடுக்க மாட்டான், ஒரு லுத்தரன் சபையில் கொடுக்க மாட்டான். ஒரு பெந்தேகோஸ்து சபை ஒரு கல்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு துர்போதனைகளையும் மெய்ப்போதனையும் பகுத்தறிய தெரியாது. அதுக்காக நான் அவங்களை ப்ளேம் பண்ணாலும் அவங்க வளரணும், அதுதான் நம்முடைய விருப்பம். அது இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு சீனியர் பாஸ்டர். நான் இடத்தையெல்லாம் சொல்ல விரும்பலை. எனக்கு நான் என்ன, நான் வரலன்னு பேரை மட்டும் கேட்டேன், புரிஞ்சு போச்சு. இது ஒரு துர்போதனைக்குழு, நான் வரல. அந்த இன்னும் ஆச்சரியப்பட்ட அந்த துர்போதனைக்குழு இதே கருத்தை உடையது. எந்த கருத்து? வரம்பு போல பாவம் செய்யலாம்ங்கிற கருத்து. சரி, அடுத்தது நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் அப்படின்னா இதை குறித்து ஏற்கனவே சபைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியர்கள் அளித்தார். இந்த வசனம்தான் பலருக்கு ரட்சிப்பின் நிச்சயம் என்கிற போதனையை சில கேள்விக்குறியாக்குகிற ஒரு வசனமாக இருக்கு. ஆனால் இந்த வசனத்தை 2 கோணத்திலே அணுக முடியும். ஒன்று, இந்த வசனம் ரட்சிப்பு இழக்கும் என்பதை போதிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த வசனத்தை நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட புரியணும். ஈவெண்ட் ஒரு லாங் நிகழ்ச்சியாக புரியக்கூடாது, ஒரு ஈவெண்ட்டோட மட்டும்தான் அதை புரியணும். ஏன்னா இப்போ நான் படிக்கிறேன், நீங்களும் கவனம் படிங்க. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி, இந்த இடத்துல வர பண்ணிய புறப்பட்டுன்னு நினச்சிடுங்க, வர பண்ணி ரட்சிப்பு. நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தை கரெக்டாக படிச்சிங்கன்னா ஒன்று புரியும். இஸ்ரேல் மக்கள் எப்போ முழுமையாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னா செங்கடலை கடந்த பின்பு. இது ஒரு பொலிட்டிக்கல் சால்வேஷன் தான், ஆத்ம ரட்சிப்பை சொல்லவில்லை. ஆனாலும் அந்த பொலிட்டிக்கல் சால்வேஷன் எப்போ தான் முழுமை பெற்றது? பஸ்கா ஆட்டை அடித்த போது ஆத்ம ரட்சிப்புக்கான அடிப்படை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அரசியல் ரீதியான விடுதலை எப்போ கிடைச்சாங்க? செங்கடலை கடந்த பின்பு தான் நடந்தது. செங்கடலை கடந்த பின்பு. இந்த நிகழ்வோடு தான் அந்த வசனத்தை புரியணும். மற்றபடி 40 years வாண்டரிங்கோட புரியக்கூடாது. 40 ஆண்டுகள் அவங்க வனாந்தரத்தில் இருந்ததோட புரிந்தால் இதில் நிறைய சிக்கல் வரும். நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப கவனமாக பாருங்கள், தமது ஜனத்தைன்னு சொல்கிறார். தமது ஜனத்தை வர பண்ணி அல்லது புறப்பட பண்ணி புறப்பட்டவர்களை ரட்சித்தார். ரட்சித்த பின்பு விசுவாசியாதவர்கள் அளித்தார். எந்த விசுவாசியாதவர்களை அளித்தார்? எகிப்தியர்களை அளித்தார். பார்வோனை அளித்தார். இப்படி புரிந்தால் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொதுவான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ண நாட்டுக்கு போவேக்கு தயங்கினாங்க. எல்லாம் ஒரு கலகம் செய்வாங்க, நாங்கள் போக மாட்டோம், அங்கே எல்லாம் ராட்சதர்கள் இருக்கிறாங்களே, கலகம் செய்த அப்படினால அங்கே அந்த தலைமுறையை அங்கேயே மறிக்கை செய்தார். அதை அழித்தார்னு கொண்டு வருவாங்க. ஆனால் அதுவும் சரியானதல்ல. ஆனால் பெரும்பான்மையர் அதை நம்புகிறாங்க. ஏன் அது சரியான இல்லைன்னா, அந்த ஜனத்தில் அடுத்த சந்ததியான அங்கே கொண்டு போனார் தமது ஜனத்தை. ஆகவே இந்த ரட்சிப்பானது பொலிட்டிக்கலாக அந்த செங்கடல் நடந்த நிகழ்வைத்தான் குறிக்க வேண்டும். மற்றபடி வனாந்தரத்தில் அவர்கள் அளித்ததை எடுத்தாச்சுன்னா தமது ஜனத்தை என்கிற வார்த்தையில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, எப்படியும் 2 கருத்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, பார்வோனை அழித்தார் என்றும் புரிந்து கொள்ளலாம், அல்லது அவிசுவாசிங்கிற வார்த்தை கூட சரியில்லை. அந்த இடத்துல கானான் வாக்குத்தத்த தேசத்துக்கு போவதற்கு தயங்கிய அதை அவிசுவாசமாக எடுத்துக்கொண்டால் அவர்களை சொல்லலாம். ஆனால் அவர்களை அவிசுவாசியாக எடுப்பது எப்படி?
கொஞ்சம் சிக்கல். ரெண்டாவது, அவர்களை தம்முடைய ஜனம் என்று பைபிளே சொல்லுகிறது. அதே சந்ததி மீண்டும் எங்கே தான் போனாங்க? வாக்குத்தத்தம் தேசத்துக்கு போனாங்க. ஆகவே அதை தனிப்பட்ட ரட்சிப்பாக கருதுவதற்கு இடமில்லை. சற்று கவனமாக வளர்க்க வேண்டிய ஒரு வசனமாக அது இருக்கிறது. சரி, அடுத்தது 2வது எக்ஸாம்பிளை கொடுக்குறார். ஒன்று, விசுவாசியாதவர்கள் அழித்தார். அது பார்வோன் என்று எடுத்தாலும் சரி, பார்வோன் என்று எடுப்பது தான் அந்த இடத்துல சரியாக வருகிறது. மற்றபடி பொதுவான விளக்கமான விசுவாசியாத அல்லது கலங்கம் செய்த, முரட்டாட்டம் செய்த இஸ்ரேல் எடுத்தாலும் அது யார் யார் எப்படி அதை விளக்க முயற்சிக்கிறார் என்பதை பொறுத்தது. முக்கியமாக இந்த பின்பு என்கிற வார்த்தையை எந்த இடத்துல கொண்டு ஃபிட் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். செங்கடலோடு ஃபிட் பண்ணிட்டா மேட்ரு முடிஞ்சு போச்சு. பொதுவாக எடுத்தால் சிக்கல் வரும். சரி, அடுத்தது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அடுத்த 2வது, தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. இவர் என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு விசுவாசியாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக கலங்கம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நியாயம் தீர்ப்பு உண்டு என்பதுதான் அவருக்கு பாயிண்ட். அதை தான் அவர் அடுக்கிக் கொண்டே வருகிறார். அடுத்தது 3 சொல்கிறார், அப்படியே சோதோம் கொமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வர அந்நிய மாம்சம் என்பது ஹோமோசெக்சுவாலிட்டின்னு தான் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறாங்க. இவனமாக சோதோம் கொமாரா யாருக்கு ஆபிரகாமுடைய காலத்திலே அளிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே நியாய தீர்ப்பு உண்டு. அதற்கு இவர்கள் தப்ப முடியாது. யார்? துர்போதத்தை கிறிஸ்தவத்துக்குள்ளாக புகுத்துறவர்கள் தப்ப முடியாது. 8வது வசனம், அப்படி போலவே இந்த 3 எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு, அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு, அப்படியானால் சொப்பனங்களின் நிமித்தம் அல்ல சொப்பனங்களால் தங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார்கள். ஏன் அப்படி? அது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்துவதில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே பைபிளை படிப்பார்கள், தியானிப்பார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே அவர்கள் முந்தின இரவு காண்கிற சொப்பனத்தின் அடிப்படையில். அது தவறாது. எனக்கு நிறைய பேர் எண்ணிக்கைக்கு அடங்காத பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க, சொப்பனத்தின்படி தீர்வு இருக்கலாமா, சொப்பனத்துக்கு விளக்கம். என்னட்டே வந்து விளக்கம் கேட்போம். தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் அவருக்கு ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? யாராவது ஒரு ஆள் சொப்பனம் கண்டால் அவர்கிட்ட போய் சொல்லணும். அவருக்கு ஜெபம் பண்ணி விளக்கம் செய்வார். முதல்ல கேட்பார், நீங்கள் கண்ட சொப்பனம் கருப்பு வெள்ளையில் கண்டியலா கலர் கண்டியலா? சொப்பனத்திலே ஈஸ்ட்மன் 70 mm எல்லாம் இருக்குதா, கலரில் இருக்குதா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதா? அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ணிவிட்டு விளக்கம் சொல்லுவார். அவர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர், வேறு சொல்ல விரும்பலை. நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் அவர் வீட்டில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அவர் இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஊழியக்காரர் என்றால் இதுதான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறது. நான் இதுவரை சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது தேவையும் இல்லை. புரியுதுல உங்களுக்கு? அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு, இவர்கள்ட்டே இம்மாரல் லைஃப் இருக்கிறது, கொடுத்துக்கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, அப்படின்னா கர்த்தருக்குரிய கனத்தை, பழைய ஏற்பாடில் ஒரு வசனம் வரும், நான் கர்த்தரானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு மல்கியால நினைக்கிறேன். நான் கர்த்தரானால் எனக்குரிய கனம் எங்கே? அப்போ அந்த கனத்தை கொடுப்பதில்லை. கொடுக்காமல் மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்படின்னா கர்த்தருடைய மகத்துவங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வழிநடத்தல்கள் எல்லாம் அவங்களுக்கு அற்பம். அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தோன்னா புரட்டுவாங்க. அது சொப்பனங்கள் மூலம்தான் வழி நடத்தப்படுவாங்க. ரொம்ப துர்பாக்கியமானல. அதாவது சொப்பனங்களை குறித்து நான் ஒரு சுருக்கத்தை சொல்கிறேன், நீங்களும் குழம்பக்கூடாது. ஒருவேளை அந்த சொப்பனத்தை நீங்கள் நம்பினால் கூட
நம்ப வேண்டிய தேவையில்லை, அதன்படி வழிநடத்தப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால் சில வேளை அது நமக்கு ஒரு 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 கன்சர்னாக இருக்குமானால் அப்படி சொல்கிறேன். சொப்பனத்தை நீங்கள் சந்தோஷமான சொப்பனம் கண்டால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது ஆண்டோட வந்து கருதினார். ஒருவேளை உங்களை பயப்படுத்தக்கூடிய சொப்பனமாக இருக்குமானால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட துர்நிகழ்வுகள் எனக்கு பயத்தை கொண்டாதபடி காத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்கள், தவறு கிடையாது. மற்றபடி சொப்பனத்தின் அடிப்படையில் எந்த முடிவும் எடுக்காதுங்க. எனக்கு ஒரு தெரிந்த அருமையான மனிதர் சொப்பனத்தின் ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் அந்த முடிவு தவறு என்பதை எனக்கு தெரியும். ஆனால் இன்று வரை அவர் உணர்ந்தாரா என்று எனக்கு தெரியாது. அது நிமித்தம் அவர் பெரிய பாடுகளை படுகிறார் என்று அறிந்தேன். ஆனால் அதை அவர் உணர்ந்தாரா என்று தெரியாது. ஏன்னா அவர் சொப்பனத்தை நம்புகிற ஒரு மனிதர். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட நான் பக்குவமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் சொப்பனங்களால் வழிநடத்தப்படுகிற பலர் தங்கள் வாழ்க்கையிலே இடறி போகிறதை பார்க்க முடியும். அதனால்தான் ஒரு இடத்துல வரும், இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. எங்க பேதுருவில் சொல்வார், இருளுள்ள இடங்களில் பிரகாசிப்பது சொப்பனம் அல்ல, இருளுள்ள இடங்களில் பிரகாசிப்பது கர்த்தருடைய வசனம். அதை தான் நம்ம கவனித்து வாழணும். வசனங்களின்படி தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து படிக்கும்போது அதற்கு எக்ஸாம்பிள் சொல்லார். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசுகிற போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அதாவது இந்த மோசே மலையின் மீது மரித்த போது அவனுடைய சரீரம் யாரும் கிடைக்கல. ஆகவே அதை தூதர்களே அதை அடக்கம் செய்தாங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு மோசையின் விண்ணேற்றம் அல்லது மோசையுடைய பரமேற்றம் அல்லது ஆங்கிலத்தில் டெஸ்டமெண்ட் ஆஃப் மோசஸ் எல்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் தான் இந்த கருத்து இருக்கிறது. அந்த புஸ்தகம் அங்கீகரிக்கப்பட்ட நூல் அல்ல. அப்போ அதனால தான் சிலர் கேட்பாங்க, அங்கீகரிக்கப்படாத நூலிலிருந்து இதை எடுத்து எழுதலாமா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அது அங்கீகரிக்கப்படாத நூலாக இருந்தாலும் அந்த செய்தி செவி வழி செய்தியாக இஸ்ரேல் மக்களுக்குள்ளாக இருந்தது. ஆக அந்த செய்தி இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. அப்படி தான் அது புரியும். பாரம்பரியமாக இருந்த செய்தி, மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த ஒரு செய்தி, பிற்காலத்தில் மோசையுடைய விண்ணேற்பு என்கிற ஒரு நூலாக எழுதப்பட்டது. ஆகவே அவர் அந்த நூலிலிருந்து எழுதினார் என்று எடுத்துக்கொள்வதை விட பாரம்பரியமான செவி வழி செய்தி இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது என்று எடுத்தாலே போதும். அது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரி, பட் அதில் உள்ள கவனிக்க வேண்டியது, மிகாவேலே சாத்தானை தூஷிக்கவில்லை. அதுக்கு ஆர்கியம் என்னன்னா, மிகாவேல் என்கிற ஒரு தூதனே சாத்தானாகிய விழுந்து போதன தூதனை தூஷிக்காமல் இருக்கும்போது இந்த கள்ள போதகர்கள் தேவனையே தூஷிப்பதுக்கு தயங்காதவர்கள். அப்போ ஆர்கியம் என்னன்னா, எவ்வளவு மோசமானவர்கள் யாரு இந்த துர்போதகர்கள், எவ்வளவு மோசமானவர்கள் என்பதுக்கு தான் அது காட்டு. அதாவது சாத்தானை விட மோசமானவர்கள்னு சொல்ல வருகிறார். ஏன்னா சாத்தானும் தேவனை தூஷிக்க மாட்டான், தூஷித்ததாக வரவில்லை, கலகம் செய்ததாக வருகிறது. ஆனால் மற்றவர்களை தூஷிக்க தூண்டி விடுவார், அது வேறு. அதேபோல் மீகாவேல் அவனே தன்னோடு இருந்த அல்லது விழுந்து போன ஒரு தூதனை தூஷிக்கல, கர்த்தருனை கடிந்து கொள்ளணும்னு சொல்லலாம். அப்போ இது சொல்ல என்னன்னா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த துர்போதனையாளர்கள் தேவனையோ தேவனுடைய மகத்துவங்களையோ தூஷிப்பதற்கு எந்தவித தயக்கமும் உங்கள்கிட்ட கிடையாது. இந்த துர்போதனைகளோட நீங்கள் எவ்வளோ பழகிருக்கிறீங்கன்னு தெரியாது. ரொம்ப க்ளோஸாக பழகினா அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக தேவனை தூஷிப்பாங்க. எனக்கு தெரியும், ஒரு சிலர் நாசுக்காக தேவனை பற்றி ஏளனமாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரோட நான் பழகியிருக்கிறேன், துர்போதனையில் இருக்கிறவங்கள. புரிஞ்சுல? சரி, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சோகப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். அடுத்து 11 இவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா மீண்டும் இந்த ஐயோ என்பதை நாசமாக போ என்கிற வார்த்தையோடு அதுக்கு சமமானது எபிரேய மொழியில். இவர்கள் காயுடைய வழியில் நடந்து, காயின் எதுக்கு அடையாளம்? பொறாமைக்கும் தன்னலத்துக்கும் அடையாளம். பிழையாம் அவன் எதுக்கு அடையாளம்? பேராசைக்கும் தந்திரத்துக்கும் அவன் அடையாளமாய் குறிக்கப்படுகிறான். கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி
கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோரா வனாந்தரத்திலே ஆலய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாங்களும் பலி செலுத்தோன்னு போராடினால அந்த இவ்வண்ணமாக இவர்கள் தங்களுடைய துன்மார்க்கமான வழியினால் தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து இவர்கள் பிலேயாமும் காயினும் அல்ல, அவர்களை போன்றவர்கள், இந்த துர்போதனைக்காரர்கள். அன்பின் விருந்து என்பது சபைகளில் அன்றைக்கு ஆராதனை முடிந்த பின்பு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அது இன்றைக்கு நம்ம சபைகளில் இல்லை, வைக்க முடியாத எல்லா சபைகளும், பெரிய சபைகளில் சாத்தியம் இல்லை. ஆனால் சில சபைகளை செய்கிறாங்க, தவறுன்றும் இல்லை. அதில் கலந்துண்டு பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். என்ன அர்த்தம்? பைபிளில் நம்முடைய பிரதான மேய்ப்பர் யார்? கிறிஸ்து. அதுக்கு அடுத்த மேய்ப்பர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? யாருடைய கட்டுப்பாட்டும் இல்லை, தங்களே மேய்த்து கொள்கிறார்கள். தங்களுடைய சொப்பனங்கள் மூலம் வழி நடத்தப்படுகிறார்கள், தங்களுடைய உணர்வுகள் மூலம் வழி நடத்துகிறாங்க, தங்களுக்கு தெரிந்தபடி போகிறாங்க. அதாவது நானே ராஜா நானே மந்திரி, நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த விதமான, அல்லது தடியெடுத்தவள் தான் தண்டால்காரன், அந்த போன்றவர்களை போல. இவர்களை குறித்து அருமையான 4 எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. ஒன்று, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். தண்ணீரற்ற மேகத்தினால ஏதாவது பயனுண்டா? ஒரு பயனும் கிடையாது. அடுத்து, இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரம். ஒரு மரம் ஒருக்கா செத்தாலே வர முடியாது, 2 தடம் செத்த மரம். அதாவது அந்த இன்டென்சிஃபிகேஷன், அது முடியவே இவங்களை புதுப்பிக்க முடியாது என்பது சொல்கிறது. அடுத்தது, தங்கள் அவமானங்களை நுரை தழுகிற அமளியான கடல் அலைகள். கடல் அலைகளில் பொதுவாக ஒரு கருத்து உண்டு, கடலுக்குள்ளே எந்த அசுத்தத்தை போட்டாலும் அந்த அலை அடித்து கரைக்கு கொண்டு வரும். அவனமான அசுத்தத்தை கக்குகிறவர்கள். அடுத்ததாக, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய சயின்டிஃபிக் டேர்ம். நட்சத்திரங்கள் வழி தப்புமா? இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ். அப்போது அன்றைக்கே விஞ்ஞான அறிவு இருந்திருக்குது, நட்சத்திரங்கள் வழி தப்பலாம் இருந்திருக்கு. ஆஸ்ட்ராய்டெல்லாம் பூமியில் மோதக்கூடிய அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், பல வேளைகளில் பூமியில் வர மோத போகிற சில விண்கற்களை ஜூபிட்டர் தன்னை நோக்கி இழுத்து கொள்ளுமா. அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை ஆண்டவர் அமைச்சு வச்சுருக்கிறதாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப தெரியாது, நான் படித்ததை மட்டும் சொல்கிறேன். இவ்வண்ணமாக 4 விதமாக இவர்கள் எந்த விதத்திலும் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரமாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு இங்கே சயின்டிஸ்டில் கூட பிளாக் ஹோல் அதுக்குள்ளே எந்த ஊரில் போனாலும் அது தப்ப முடியாது. அதுபோல் ஒருவேளை யூதா அந்த கருத்தில் தான் பேசினாரா என்று தெரியாது, ஆனால் சொல்ல வருகிற செய்தி தப்ப முடியாது. இவ்விதமான வாழ்க்கையை வாழ்கிற துர்போதனையாளர்கள் தப்ப முடியாது என்பதை சொல்லிவிட்டு, அதாவது இறுதி நியாய தீர்ப்பு உண்டு என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு எச்சரிப்பை செய்தியாக போகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வருகிற சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவர் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவர்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னோரித்தார். ஆகவே இந்த ஏனோக்கு, அதாவது புக் ஆஃப் யானோக்கின் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம், இதுவும் அங்கீகரிக்கப்படாத புஸ்தகம். இதுலேயும் இதே கேள்விகளும், எப்படி அங்கீகரிக்கப்படாத புஸ்தகத்திலிருந்து இங்கே எழுதலாம் என்று. இதற்கும் பதில் ஒன்று தான். இதுவும் வாய்வழி செய்தியாக இருந்த ஒரு செய்தி. வாய்வழியாக இருந்த செய்தியை எப்படி யூதா இங்கே மேற்கோள் காட்டினாரோ அதுபோல் யோனோக்கின் புஸ்தகத்திலேயும் எழுதப்பட்டது, அவ்வளோதான். ஆகவே அதற்காக அதிலிருந்து இதை எடுத்தார் என்று நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது எழுதப்படுவதற்கு முன்பாகவே அந்த பாரம்பரிய செய்தி இருந்திருக்கிறது. சரியா? சரி, அடுத்ததாக அதில் கர்த்தர் வருகிறார்ங்கிற செய்தி வருகிறது. அவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பான்கிற செய்தியும் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. அடுத்தது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், எவர்கள்? இந்த துர்போதனையாளர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவருமாக இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும்,
தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, துர்போதனைகளை சொல்லிவிட்டு மீண்டும் விசுவாசிகளை பார்த்து, பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுகூருங்கள். அதனால தான் சிலர் என்ன சொல்லாங்கன்னா, இந்த வார்த்தையின் அடிப்படையில் முன் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் வார்த்தைகளை நினைவுகூருங்கன்னா, இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே அத்தனை அப்போஸ்தலரும் மரித்து போயாயிடுச்சு, அப்படி ஒரு வியூ இருக்கு. அப்படியானால் இது யோவானும் மரித்த பின்பு எழுதப்பட்ட நூலாக இருக்கலாம் என்கிற ஒரு வியூவும் இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் எழுத முடியுமா? யோவானை தவிர்த்த மற்றெல்லா அப்போஸ்தலர்களும் சொன்னதை நினைவுகள்னு எழுத முடியாது. ஏன்னா எல்லா அப்போஸ்தலரும் இயேசுவே என்ன சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி, அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? இதுதான் முக்கியம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிலே மீட்புண்டு என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளை சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்தமாய் வாழுவதற்கு முரணாக பேசுகிற அனைவருமே அப்போஸ்தலர்களுடைய போதனைக்கு எதிரானவர்கள் என்று இவர்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்றார்? சரி, தொடர்ந்து படிக்கும்போது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அவங்க இதெல்லாம் சொன்னாங்களே, தங்கள் மனம் போல வாழ்கிற வாழ்க்கையுடையவர்கள், தங்களுடைய இச்சையின்படி வாழ்கிறவங்க இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொன்னாங்களே. நான் புதுசாக சொல்லலை, நான் உங்களுக்கு நினைப்பூட்ட தான் செய்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு புதுசாக எதுவும் சொல்லலை, நான் நினைப்பூட்ட தான் செய்கிறேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் மேலும், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஆவி இல்லாதவர்கள் என்றால் எபேசியர் 1:13 படிச்சிங்கன்னா என்ன வருது? என்ன? நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டது. அப்போது ஆவி இல்லாதவங்க யார்? யாரு? விசுவாசம் இல்லாத, ரட்சிக்கப்படாதவங்க. இதை சிலர் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. நான் இப்போ அதுக்கு வரல. சரி, ட்விஸ்ட் பண்ணி பேசுகிற ஒன்றும் இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டா பரிசுத்த நம்முடைய இருக்கிறார், அதில் தெளிவாக இருந்தால் போதும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். எந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற விசுவாசம்தான். அதை தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இதையும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அளவே கிடையாது. இதை ட்விஸ்ட் பண்ணி பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. எனக்கு 2-3 கேஸ் என்கிட்ட நேரடியாக வந்திருக்கு. அதில் திருத்த முடியலை, ரொம்ப வேதனையாக இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது என்றால் கர்த்தருடைய சித்தத்தைப்படி ஜெபம் பண்ணுவது. யோவான் 6:63 இயேசு என்ன சொல்ல, நான் சொன்ன வசனங்களே ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய ஜெபமானது பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தின என்னுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது ஒரு வசனம் வரும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபிக்கிறார்னோ. அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய முடியாது. அப்படின்னால அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி, எதுக்கு ஜெபிக்கிறாரு? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கான வல்லமையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு தரும்படி அவர் ஜெபிக்கிறாராம். அப்போது ஆகவே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது என்பது கர்த்தருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி அதுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். எல்லா ஜெபத்திலும் என்ன சொன்னார்? இயேசு எல்லா ஜெபத்தையும் ஆய்வு செய்து பாருங்கள். ஆயிலியன் சித்தமல்ல ஒரு சித்தம் இல்லையா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவசியம் பண்ணியிருப்பார். ஆகவே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதை காத்திருக்கணுமா? இரக்கத்தை பெற காத்திருக்கணும். வேறு எதுக்கும் காத்திருக்க வேண்டாம். எதுக்காக இரக்கத்தை பெறணும்? இந்த விதமான துர்போதனைகளே நம்மை விழுந்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்காக தான் நமக்கு இரக்கம் தேவை. அடுத்ததாக, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து பாருங்கள். பகுத்தறிவு என்பது கடவுளை மறுப்பதல்ல.
கடவுளை விசுவாசிக்கிறவனுக்கே பகுத்தறிவு வேணும். அப்போ என்ன பகுத்தறிவு வேணும்? நல்ல போதனையும் கள்ள போதனையும் பகுத்தறிய வேண்டும். சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்துக்களை வருத்துதல். அப்படின்னா பாவத்தில் இருக்கிற சிலரை மீட்புக்கு நேராக கொண்டு வாருங்க. நீங்களும் உங்களை மாம்ச இச்சையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்தது 24, 25. வலுவாதபடி உங்களை காக்கவும். மிக அருமையான வார்த்தை. தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றுள்ள நிறுத்தவும். அப்போது நம்மளை மாசற்றவர் நிறுத்த யார் வல்லமை? அவருக்குத்தான் வல்லமை. நிறுத்தவும் வல்லமுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இந்த இடத்துல பாருங்கள், நம்முடைய இரட்சகரான தேவன் வருதுலாம். இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய இரட்சகர் யார்? இயேசு தானே. அப்போ இயேசு இந்த வார்த்தையின் பிடிப்படையில் யார்? காட். ஏன்னா யெகோவா சாட்சிக்காரங்க சொல்லுவாங்கல்ல, இயேசு காட்னு ஒரு வசனமும் சொல்லலைன்னு. இயேசுவை இரட்சகர்னு யெகோவா சாட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ இயேசு இரட்சகரனில் இந்த இடத்துல வசனம் யாரை தான் சொல்லுது? அது அவர் தேவனும் கூட. இவனமாக சுருக்கமாக சொல்வதா இருந்தால், இந்த துர்போதனைகள் பெருகி வருகிற காலங்களிலே அப்போஸ்தலர்கள் சொன்னவைகளை நினைவு கூறுவோமானால் இயேசுவை தான் நாம் நினைவு கூறுவோம். அவரின் மீது பற்று வைப்போம். அவர் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். கர்த்தர் நமக்கு வாழ்வை ஆசீர்வதித்து தருவாராக. இப்போ உங்களுடைய கருத்துக்களோ கேள்விகளோ இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம். கேள்வி அதாவது அந்த சாத்தானுக ரெபலியன் இருக்குல்ல, அந்த ரெபலியன் போது அவங்க விளத்தள்ளப்பட்டதாக ஒரு இறையியல் கருத்து யூத மக்களுக்குள்ளாக இருந்தது. அந்த இறையியல் கருத்து தான் அவருக்கு பிரதிபலிக்கிறார். அதாவது இதில் நம்ம இறையியல் அடிப்படையில் இருக்கும்போது கிறிஸ்தவ அறிஞர்களிலே ஒரு சிலர் இன்றைக்கு சாத்தான் என்று ஒன்று இல்லை என்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த கருத்திலிருந்து பார்த்தா அது வேறு விதமாக அணுகப்பட வேண்டும். ஆனால் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், ஈவன் கத்தலிக்ஸ்லே, ரோமன் கத்தலிக்ஸ்லே பலர் அந்த ஈவில் ஏஞ்சல்ஸ் அதையெல்லாம் நம்புகிறாங்க. ஈவில் ஸ்பிரிட்டை பற்றியான போதனை ஏர்லி ஜூவிஷத்தில் இருந்துங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் பாப்புலரான கிறிஸ்தவ நம்பிக்கையும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கையும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய யூத சமுதாயத்திலும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்துக்குள்ளும் இந்த கருத்து இருந்தது. சாத்தான் விழுந்தபோது இவனமான நிகழ்வுகள் நடந்தது. அதில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்னும் ஒருபடி மேலே போய் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வருகிற ரெபலியன் அந்த தூதர்களோடு இதை அடையாளப்படுத்துகிறதும் உண்டு. அது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை தான் மேற்கோள் காட்டுறார். ஆமாம், ஏன்னா ஆவியானவர் அதை அக்செப்ட் பண்ணுறாருன்னா அது நிகழ்வு நடந்ததாக பொருள். ஏன்னா அதான் நம்ம இறைவன் கருத்து ஒரு போதனை பைபிள் இருக்கிறது என்றால் அது ஒரு நடந்த நிகழ்வாகத்தான் கருதப்படுகிறது. அதனால தான் அந்த லேட்டர் இப்போ நம்ம கிறிஸ்தவ அறிஞர்களுக்குள்ளாகவே கெட்ட ஆவி ஒன்றும் இல்லை, அது ஒரு பாரசீக இஸ்ரவேலர்கள் அந்த பாபிலோன் சிறையிருப்பு போயிட்டு வந்த முன்பு அங்கே நடந்த அந்த என்ன சொல்வது, பாரசீக பாபிலோனிய கருத்து தான் இங்கே பூத்தப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அது ஒரு மாடர்ன் தியரி தானே தவிர ஏர்லி பீரியட்லேருந்தே அந்த போதனைகள் எனது தீய ஆவிகள் அவைகள் கலகத்தால் விழுந்தன என்பது யூத மதத்தில் இருக்கிறது, வேறு மதங்களில் இருந்திருக்கிறது என்று இன்னொரு சாரார் வைக்கிறாங்க. பொதுவாக நம்ம கிறிஸ்தவ அறிஞர்கள் கூட அந்த 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 அணுகுமுறையில் தான் பைபிள் அணுகிறாங்க. அதாவது ஈவில் ஏஞ்சல்ஸஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் அந்த அவங்க கலகம் செய்தாங்க, விழுந்து போனாங்க, அதை ஆண்டவர் இப்படி தண்டித்தார், அந்த இதுகள் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டு கருத்தையும் நம்ம தெளிவாக இருக்கணும். எந்த ரெண்டு கருத்தையும் தெளிவாக இருக்கணும்.
மாடர்ன் இறையியல் அந்த ஈவில் ஏஞ்சல்ஸை பற்றி என்ன சொன்னாங்களோ அதை ஒரு புரிந்து கொள்வதற்கு நம்ம வச்சுருக்கிறத தவறு ஒன்றும் இல்லை. பட் நம்ம பாரம்பரியமாக கிறிஸ்தவ நம்பிக்கையில் அது விழுந்ததாகவும் தான் அது ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை இங்கே மேற்கோள் காட்டினாங்க. நீங்கள் கேட்டவனமாக அப்படியானால் நடந்த நிகழ்வாக இருக்க முடியும். ஏன்னா இல்லாத ஒன்றை தேவன் அங்கீகரித்து எழுத வேண்டிய தேவையில்லை. ஆகவே அப்படின்னா அதை புரிய வேண்டும். ஆமாம், அதாவது ஆமாம், அதில் அந்த ஜெனிசிஸ் 6 நிறைய வியூஸும் இருக்குது. நம்ம அது எடுக்கணுனாலே 1 வீக்கு கிளாஸ் ஆகிரும். ஒரு கிளாஸ் தான் ஆக முடியும், ஒரு கிளாஸ் அது ஆகும். ஆமாம், அதில் நிறைய வியூஸும் இருக்குது. அது கடைசி காலங்களில் சில உத்தர காலத்தில் அவங்க கட்டவித்துப்பட அப்படி ஒரு வியூ வேறு இருக்குது. ஆனால் உபத்திர காலத்தில் கட்டவிழ்த்தப்படுகிற வியூ வரும்போது அவங்க நேரடியாக நியாயத்தீர்ப்பு போகிற மாதிரியாக வருது இந்த வசனத்தை படிக்கும்போது. அதனால் அந்த வியூ எந்த அளவில் சரியாக இருக்குன்னு தெரியாது. மற்றபடி நீங்கள் சொன்னால் அவ்வளோதான், அவங்க கட்டப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த டிராஸ்டிக் அந்த உலகளாவிய அது இல்லை இன்னைக்கு உலகளாவிய அந்த விதமான வாழ்க்கை முறை இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கும். அது சோஷியல் ஈவல்.